தூத்துக்குடி பிரைநகர் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஆனால் பத்திரிகையாளர்களை அழைக்கவில்லை. இந்த விழாவின் நாயகன் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா. இவரது மகன் விருவகம்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். தமிழரின் அடையாளம் தெரியாமல் இவர் அழைத்து வருகிறார். அதுதான் மிகப்பெரிய வருத்தம். தமிழரின் அடையாளங்கள், கலைகள் அழிகிறது, மருத்துவம் அழிகிறது, உணவுகள் அழிகிறது. இது குறித்து வருத்தம் இல்லை. ஆனால் ஜியோ மார்க்கெட் உள்ளே வரக்கூடாது, டி மார்க்கெட் உள்ளே வரக்கூடாது என்று கூறுகிறார்கள். நீங்களும் ரோல் மாடலாக இருந்தால்தானே இந்த பண்பாடு, அடையாளம் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்கப்படும். ஏன் செண்டை மேளத்தை அழைத்து செண்டை மேளம் முழங்க ஏன் அழைப்பு கொடுத்தார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி. எது எப்படியோ இன்றைய காலகட்டங்களில் தமிழரின் அடையாளங்கள் அழிக்கப்படக்கூடாது, உணவுகள் அழிக்கப்படக்கூடாது, மருத்துவம் அழிக்கப்படக்கூடாது. இவையெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் இன்றைய தலைமுறையினுடைய கேள்வி பதில். மாற்றங்கள் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.